பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக மீண்டுமாய் சங்கீதங்களின் புஸ்தகம் 55ஆம் சங்கீதம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் மேல் நம்முடைய பாரத்தை வைத்துவிட வேண்டும் என்கிற வேத வார்த்தையின் தொடர்ச்சியாக இந்த நாளிலே நாம் பலத்த பராக்கிரமசாலியாகிய கீலேயாத்தியனான எப்தாவை குறித்து தியானிக்க போகிறோம். இந்த எப்தா பரஸ்திரியின் குமாரன் ஆனபடியினாலே அவனுடைய சகோதரர்கள் தங்கள் தகப்பனுடைய வீட்டிலே எப்தாவுக்கு சுதந்திரம் இல்லை என்று சொல்லி அவனை துரத்தி விடவே அவனும் போய் தோப் என்கிற தேசத்திலே குடியிருந்தான். சில நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது கிலேயாத்தின் மூப்பர் எப்தாவை நோக்கி, நீ வந்து அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண எங்களுக்கு சேனாதிபதியாய் இருக்க வேண்டும் என்று அவனை அழைத்து அவனை தலைவனாக வைத்தார்கள். அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண போகிறதற்கு முன்பதாகவே எப்தா தன்னுடைய காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான் என்று நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த யுத்தத்திலே கர்த்தர் எப்தாவுக்கு ஜெயம் தந்தார். அன்பானவர்களே, நாமும் நம்முடைய காரியங்களை எல்லாம் செய்ய துவங்கும் முன்பதாகவே கர்த்தருடைய சந்நிதியிலே எப்தாவை போல சொல்லி கர்த்தரிடத்திலே அந்த பாரத்தை வைத்து விடும் பொழுது தேவன் நம்மையும் ஆதரிப்பார், நமக்கும் ஜெயம் தருவார். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, கர்த்தர் மேல் எங்களுடைய பாரத்தை வைத்து விடும்படிக்கு எங்களோடு நீர் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எப்தா யுத்தத்திற்கு போகிறதற்கு முன்பதாக தேவனுடைய சமூகத்திலே தன்னுடைய காரியங்களை எல்லாம் சொன்னது போல ஆண்டவரே, உம்மிடத்திலே சீக்கிரமாய் இரக்கங்கள் நேரிடும்படிக்கு தங்களுடைய காரியங்களை உம்முடைய சமூகத்திலே சொல்லி காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய பாரங்களிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவிப்பீராக. நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டாத தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சீக்கிரமாய் அற்புதம் செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்வீராக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.